வீட்ல பொம்பளைங்க இல்லாம குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப சிரமம். கற்பகம் வர்ற வரைக்கும் நம்ம இருந்து பாத்துக்கிட்டாதான் சரியா இருக்கும். அம்மா. என்னப்பா? இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் மனசுல ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவச்சுக்கிட்டு இருந்தேன். சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ, என்ன தப்பா நினைச்சிருவீங்களோ, இல்ல உங்களை தர்ம சங்கடத்துல ஆளாக்கிடுவனோன்னு 1000 கேள்வி என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சுமா. ஆனா திவ்யா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தை என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் தெரியுமா? ரொம்ப நன்றிமா. என்னப்பா, நீ எனக்கு ஒரு மக மாதிரி தானே. அம்மா கிட்ட கேக்குறதுல என்ன தயக்கம்?